Hello guys, welcome to Present Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி அபிமன்யு. ஸோ அவர் எங்களோட டைப் கம்பெனியில் ஜாவா டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபிமன்யு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் வந்து நான் வந்து அபிமன்யு. நான் வந்து மதுரையில் வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 2024 பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கடுத்து மறுபடியும் ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெசன்ட்டில் வந்து சேர்ந்தோம். என்ன டிகிரி ஆக்சுவலாக நீங்கள்? நான் வந்து பிஇ இசிஇ 2024 பாஸ் அவுட் இசி டிபார்ட்மெண்ட். எப்படி பாஸ்? கோடிங் நாலேஜ் வந்து இல்லாதனால நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4-5 பேர் வந்து சர்ச் பண்ணோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து பெசன்ட் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி கோர்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள், ப்ரைஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் வெக்கடே சென்னைக்கு வந்தோம். அதில் வந்து நாங்கள் எல்லாருமே பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எல்லாருமே ப்ளேஸ் ஆகிட்டோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாப் வாங்கிட்டோம். எல்லாமே ஜாப் சூப்பர் ப்ளேஸ் ஆகிட்டோம். இப்போ அதில் வந்து நான் வந்து இங்கே அயனிக் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து ஜாவா டெவலப்பருக்கு வந்து நான் இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கேன். அதில் வந்து பேசிக்காக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம இங்கே கொடுக்குற கோர்ஸையே நம்ம நல்லா படிச்சாவே போதும். மெயினாக வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்காமல் சும்மா நம்ம பார்த்துட்டு போனால் அந்த நேரத்தில் வந்து நமக்கு ரீகால் பண்ண வந்து ரொம்ப டைம் ஆகும், லேக் ஆகும், நம்ம எதாவது சர்ச் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து இங்கே வந்து ஜாவா வந்து நான் நோட்ஸ் வச்சிருந்தனால எனக்கு ஈஸியாக வந்து ரெக்லெக்ட் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கோடிங் ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. 5 கோடிங் கேட்டாங்க. அது வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்டாகாக நம்ம ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடாக முடிச்சோம்னா நமக்கு அடுத்து சால்வ் பண்ண டைம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் எனக்கு சீக்கிரம் முடிச்சனால எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடித்தோம். ஸோ அன்றைக்கே அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போகும்போது அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சாங்க. நம்ம கோடிங் கொஸ்டினையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நம்ம செல்ஃப் இன்ட்ரோ, அப்புறம் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸு, நம்ம நேட்டிவ் காலேஜ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதுலேயுமே செலக்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பர்டிகுலராக சொல்ல முடியுமா என்னென்ன கொஸ்டின்ஸ் ஜாவால இருந்து உங்களை எழுத சொன்னாங்களா? என்னென்ன? அந்த 5 கொஸ்டின்ஸுமே ரிட்டன் டைப் தான். அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், லைக் ஸ்வாப் வித்வுட் தேர்ட் வேரியபிள், அப்புறம் ஒரு அரேல டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஹார்ட் லெவல் போனோம் அப்படின்னா 2D அரேலேருந்து எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2D அரேல வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்தா அதில் வந்து சம் பண்ணுறதோ இல்லை தான் நம்பர் எது கொஸ்டின் ஃபைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இன்னொரு கிளாஸ்லேருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம லாஜிக் யோசிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கான்செப்ட் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நம்ம யோசிக்கிற பொறுத்து தான் நம்ம ஐடியா எடுத்துக்கலாம். இங்கே உங்கள் ஹெச்ஆர் டீம் வந்து யார் கோஆர்டினேட் பண்ணது, இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி கொடுத்ததெல்லாம்? இங்கே வந்து இந்த கபிலன் ப்ரோ, அப்புறம் அகிலன் ப்ரோ எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு ப்ராசஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன ப்ரோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் அனுப்புறா, சரி எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரைனர்ஸ்லாம் யார் உங்களுக்கு எப்படி எடுத்தாங்க? ட்ரைனர்ஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து துர்கா மேம் எடுத்தாங்க. அவங்க எஸ்கியூஎல் அவங்க தான் நல்லா இருந்தாங்க. அப்புறம் ஜாவாக்கு வந்து பாபு ப்ரோ எடுத்தாங்க. அவன் நல்லா எடுத்து எல்லாம் நல்லா சொல்லிட்டாங்க. ஸோ அவர் சொன்னதில் நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, ரன்னிங் நோட்ஸ் கம்பல்சரி. ட்ரைனர்ஸ் சொல்லும் போதே நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூ டைமில் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கரெக்டுங்களா? நிறைய பேர் பண்ண மாட்டேங்காங்க. எனக்கு இப்போதான் ஃபீல் ஆச்சுன்னா, நான் அந்த கம்பெனி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு 2 கம்பெனி அட்டன் பண்ணேன். 2மே வந்து ரியாக்ட். ஸோ அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எனக்கு ரியாக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஜாவா வந்து அந்த டக்குனு கான்செப்ட் வரல. இது உடனே இந்த கம்பெனி இருந்தோடனே எனக்கு நோட்ஸ் இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்துச்சு. டக்குனு ரீகால் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் ட்ரைனர் சொல்லும்போது நீங்கள் உங்கள் கை எங்கே எழுதுவேன். இன்கேஸ் நாங்கள் நெட்டில் நிறைய இருக்குது, நீங்கள் பிடிஎஃப் இருக்குது, பார்த்துக்குவேன். 1000 சொன்னாலும் 10 டைம் படிக்கிறது ஒன்று தான், ஒரு டைம் படிக்கிறது ஒன்று தான். அது கரெக்ட் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எது சப்போர்ட்னாலும் தாராளமாக. ஓகே, தேங்க்யூ.